சுவையான பாவக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் எம்மியாக இருக்கும். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் வறுக்கிறதுக்கு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன். விதை இருந்ததெல்லாம் எடுத்துருக்கேன் நான். இதில் உப்பு, கொஞ்சமாக புளித்தண்ணி இதை தெளித்து நம்ம பெசரி நம்ம குக்கரில் விசில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளித்தண்ணி, புளியை ஊற்றி நல்லா பெசரியாச்சு. இப்போ இதை குக்கருக்குள்ளே எடுத்து வச்சுப்போம். வச்சு வேக வச்சு எடுத்துப்போம். பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் தண்ணி இருக்குதான்னு பார்ப்போம். இருந்தால் அதை இருத்தி எடுத்துருவோம். கடலை மாவு 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 ஸ்பூன். பாவக்காய்க்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். ஆனால் இந்த மசாலாக்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக உப்புத்தூள் இதெல்லாம் நல்லா கிளறிக்கலாம். நல்லா பெசரி வச்சாச்சு. இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த பாவக்காயிலேருந்து ட்ரைன் பண்ண தண்ணியை நம்ம கொஞ்சம் தண்ணி வெள்ளாவி குடிச்சிடலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை குடிச்சிடுவோம். இரும்பு வாணலி வச்சுருக்கேன். இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடிப்பிடிக்காமல் வரும் கனமாக இருக்கிறதுனால. ஸோ இரும்பு கடாயில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இந்த பெரட்டினதை எடுத்து அதை வச்சிடலாம். இப்படியே பெரட்டி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். டைம் எடுக்கும். இதை பொறுமையாக செய்யணும். நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸில் நல்லா இப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த பாவக்காய். இதை எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.